தன்னோட செயல் மூலமா திமுக தொண்டர்கள் மத்தியில இடம் பிடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரே நாள்ல கொங்கு மண்டலத்தை விசிட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் கோவை வந்தடைந்த உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானத்துக்கு அடிக்கல் நாட்ட வந்திருந்தாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். பிற்பகல் 2:30 மணி போல சென்னையிலிருந்து விமானத்துல புறப்பட்டு கோவை வந்தாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு கோவை விமான நிலையத்துல திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை கொடுத்தாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கோவையில அரசு விழாக்கள்ல பங்கேற்றாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு முன்னதா கோவையில தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் 800க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்ளும் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவை காலையில துவக்கி வச்சு கலந்துகிட்டாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஜல்லிக்கட்டு முடிவுல மாலை முதல்வர் சார்பில் சிறந்த மாடுபடி வீரருக்கு ஒரு காரும், யாரும் பிடிபடாத காளைக்கு துணை முதல்வர் சார்பில் ஒரு காரும் பரிசு வழங்கப்பட்டுச்சு. அதோட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் நடக்கிற 25,526 பயனாளிகளுக்கு 21,531 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை துவக்கி வச்சாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். கோவையில அமைய உள்ள உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம் உள்ளிட்ட புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினாரு. அதோட கோவை ஆர்எஸ் புரத்துல தான் இந்த ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கு. 2 கட்டங்களா நடைபெறும் இந்த ஹாக்கி ஸ்டேடியம் விதிமுறைகள் படி கட்டப்பட்டிருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அரசு விழால மேடையை பகிர்ந்து கொண்டாரு உதயநிதி ஸ்டாலின். இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்னை வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி தன்னோட அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வாரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. கோவை அவினாஷி சாலையில தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்திய நிலையில அதோட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் ரோட் ஷோ நடத்தியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் விமான நிலையத்துல இருந்தே வழிநடுக உற்சாக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் திடீர்னு திமுக தொண்டர்களோட வீட்டுக்கு விசிட் பண்ணதுதான். அந்த குடும்ப உறுப்பினர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் இப்படி திடீர்னு வந்ததால உதயநிதி ஸ்டாலினோட இந்த செயல் திமுக தொண்டர்கள் மத்தியில ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோவையில திராவிட இயக்க தமிழர் பேரவையோட சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டமும் நடந்துச்சு. அதுலயும் உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டாரு. அந்த பொதுக்கூட்டத்துல பேசின உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது அமித்ஷாவோட வேட்கை கார்டு கிடையாது, தமிழ்நாடு அப்படின்றத நாம புரிய வைக்கணும். அதுக்கு 2026 சட்டசபை தேர்தல் போர்ல நாம வெற்றி பெறணும், தமிழ்நாடு வெல்லணும். திராவிட மாடல் அரசு திட்டங்களால ஆண்களுக்கு நிகரா பெண்களும் தொழில் முனைவோர் ஆகி வராங்க, எல்லாருமே படிக்கிறாங்க, ஜாதி பேரை போட்டுக்கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டுல தான். அதுதான் இந்த இயக்கத்தோட வெற்றி அப்படின்னு பேசியிருக்காரு. நம்மளுடைய இயக்கத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. திமுகவோட கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கண்டு இருக்கக்கூடிய கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் பாஜக கனவு நினைவாகாது. பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்ன அதிமுக திரும்பவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. பாஜகவை நேருக்கு நேரா நெஞ்ச நிமித்தி எதிர்க்கிறது திமுக தான். வர சட்டசபை தேர்தல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு பேசியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.